காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 12,000 ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2 மடங்கு ஆகும் எனில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு தொகை ஆகும்னு கேட்கறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்கறாங்க, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல அசல் 12,000 ஆனது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தொகையாக 2 மடங்கு மாறும் எனில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு கிடைக்குன்னு கேட்கறாங்க. இப்ப பாருங்க, இங்க அசல் 12,000, வட்டி என்னன்னு சொல்லல, வட்டி X% வச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 மடங்கு அப்படிங்கிறாங்க. ஸோ 2 மடங்கு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது? 12,000. அப்ப இங்க என்னவா மாறும்? 24,000 மாறும். சரிங்களா? 5 வருஷத்துல 24,000 மாறுதுன்னா அப்ப 20 வருஷத்துல எவ்வளவு மாறும்னு கேக்குறாங்க. ஸோ இந்த சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட் ஒன்று இருக்குது, அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு ₹1 இருக்கு, அது ₹2 மாறுது 5 வருஷத்துல. சரிங்களா? அது ₹1 2 மடங்கு ஆகுது. பாருங்க, இந்த 12,000 2 மடங்கு ஆகுது 5 வருஷத்துல. நெக்ஸ்ட் இந்த ₹2 2 மடங்கா மாறும் 4. நெக்ஸ்ட் ₹4 இது 2 மடங்கு மாச்சு 8. ஸோ இப்ப இங்க கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 1 மடங்கு 2 மடங்கா மாற எத்தனை வருஷம் எடுத்துச்சோ அதே தான் கண்டினியூஸா எடுத்துக்கும். அப்ப இங்கேயும் 5 தான், இங்கேயும் 5 தான். நெக்ஸ்ட் இந்த 8 16 மாறிச்சுன்னா இது 2 மடங்குனா 16. அப்ப இங்கேயும் 5 வருஷம் தான். ஸோ பாருங்க, 5 + 5 + 5 மொத்தம் 4 5 இருக்குது. 4 × 5 = 20 வருஷம். சரிங்களா? 20 வருஷம், அதாவது ஒரு தொகை 20 வருஷத்துல 16 மடங்கா மாறுது. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்க. சரிங்களா? இங்க எவ்வளவு இருக்குது? ₹12,000. இந்த ₹12,000 ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துல 24,000 மாறுது. சரிங்களா? 24,000 மாறுது. நெக்ஸ்ட் இது 2 மடங்குனா 48,000 மாறும். சரிங்களா? அப்ப அகைன் இங்க 5 வருஷம். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த 48,000 அப்படிங்கிறது 96,000 மாறும். அப்ப பாருங்க, அடுத்தது இங்கேயும் 5 வருஷம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இங்கேயும் 5 வருஷம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இந்த 96,000 2 மடங்கா மாறிச்சுன்னா 1,92,000. சரிங்களா? அப்ப இங்கேயும் 5 வருஷம் எடுத்துக்கும். ஸோ அப்ப 5 + 5 + 5 + 5 மொத்தம் 4 5 இருக்குது. 4 × 5 = 20. ஸோ அப்ப 20 வருஷத்துல இந்த 12,000 அப்படிங்கிறது கூட்டு வட்டியில 1,92,000 மாறும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த பேசிக் கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இந்த மெத்தட் எப்படி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்.